Hi friends, welcome back to my channel சமையல் ஓசை. நான் அம்பிகா சுரேஷ். இன்னைக்கு நம்ம இந்த vlogல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ட்ரிப் அப்படின்னு போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து நம்ம வாய்ஸ் பேசியிருந்தோம். ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, கரெக்டாக நம்ம வந்து எப்படி பேசணும், எப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணோம், அந்த வீடியோவை நீ ஷேர் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இல்லை எந்த ஒரு எடிட்டிங் எதுவுமே இல்லாமல் நான் அப்படியே ஷேர் பண்ணியிருக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அது இடையில அது போட்டுட்டு இருந்தால ஆர்டர் வரணும். அழகாக இருக்கு. நல்லா நாளைக்கு எடுப்போம் பின்சி, இன்னுமே நம்ம நல்லா எடுத்துக்கலாம். சரியா? அம்மாவோட அட்டுலியும் தாங்க முடியல, அதை நம்ம நினைக்கிறேன். நல்லா நினைக்க மாட்டான். கீழே இருக்கோம் குட்டி. நம்ம வந்து பின்சி புரிஞ்சுதா இல்லையா? இது அழகா இருக்கு. இது யார் செலக்ட் பண்ணா? இல்லை நீ தான் செலக்ட் பண்ண. அந்த கடையில் போய் வாங்கினீங்களோ இல்லை ஆன்லைன்? ரெண்டு கல் எஸ்எஸ் கம்பி வச்சு வெளிய தெரியாது, உள்ள குடஞ்சி எஸ்எஸ் கம்பி வச்சு. ஆனா இந்த மாதிரி இப்ப பண்றாங்க எல்லாமே கல்லு தான். ஓஹோ, எல்லாம் அது டைல்ஸ் இது கிரானைட். இதுல வந்து அந்த கல்லு ஒவ்வொன்றுக்கும் மேல மேல வரணுங்கிறதுக்காக ஒரு கல்லை போட்டுட்டு இந்த எல்லாமே அவங்க. அதுக்கப்புறம் இதை ஒட்டிட்டு பழையபடி இங்கே நிறைய சிமெண்ட் கலவை பூசி இவ்வளோத்துக்கு கொண்டு வந்து மறுபடியும் அதில் டைல்ஸ் ஒட்டி தான் அந்த ஸ்டெப் ஸ்டெப்பாக வெளியே நிற்கிது. யார் பத்துக்கு ட்ரெயின் வீட்டில் இருந்து நாங்கள் அஞ்சு ஒன்றும் எடுக்கலாமாக்கா, நீ பயப்படாத. கட் பண்ணிடுவேன். ஆமாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ இந்த மூஞ்சில் பார்த்தாங்கன்னா யாருமே லைக் போட மாட்டாங்க. அப்புறம் உனக்கு தான் வியூஸ் வராது, எங்களுக்கு தெரியாது. எங்கள் மூஞ்சி பார்த்தா மாட்டாங்க, வியூஸ் அள்ளி திரிட்டு வருது. ஹோம் தேட்டர்னா இல்லை சின்னதாக இருக்கு. அம்மா வரவே இல்லையே. ஏறுது போதும். அது அந்த நம்ம வாஷிங் அவ்வளோ போட முடியாது, கம்மியாக யூஸ் பண்ணும். இப்போ தேவை கொஞ்சம் நீளமாச்சியா? நீ எதுக்கு அங்கே ஏறுற? அப்போ அதான் வீடியோ போடணும். பரதநாட்டிய கதகளி எல்லாம் வருது. கை காலெல்லாம் நடுங்குதுமா மேலே போனா. ஐயோ ஐயோ, நான் இதுலலாம் ஏறது கொஞ்சம் கஷ்டம் தான். எப்படி மனுஷன் அதுக்கப்புறம் இங்கே ரெண்டு சென்டரில் இது ஒட்டி இது ஒட்டிருக்கா, இது ஒட்டலையா? எப்படி இருக்கும் வராது, நான் பாட்டுக்கு தானே வந்தேன். இல்லை யார் அம்மா யார் பொண்ணுன்னு தெரியுதா? கிபி சின்ன வயசுல ரைட் சைடுல இருக்கும். ஆமாம், ரெண்டு பேரும் ஒரே மேட்ச்சு. அதான் அண்ணா நீங்கள் கோலப்பொடி வந்துச்சுல, கலர் பொடியும் சேர்த்து பண்ணுமா? கலர் பொடியா? சரி ஓகே. அதனால மறைஞ்சிச்சு. போடல, லைட்டு போட்டு வை. இந்த சுவிட்ச் இது சீரியல் லைட்டு போடு. ரெண்டாம் மதியம் சாப்பிடல, சரியா சாப்பிடல. பூ வச்சு காட்டு. பூ எடுத்து வச்சுருக்கேன் பாரு சைடில். இதில் ஒன்று எடுங்க, நீட்டு பூ ஏதாவது ஒன்று. ரெட்டு இதுக்கு ரொம்ப எடுக்குமான்னு தெரில பாரு. ஏதாவது ஒன்று ரெட்டு மட்டும் மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். ரெட்டு நடுஸில் வச்சுக்கலாம். எல்லோ தான் நல்லா எடுப்பாருக்கு. கடைக்கில் வைக்காதீங்க, மக்கள் எங்கேயாச்சும். ஆமாம், அல்லது ரெண்டு எல்லோ வச்சு நல்லா நிற்கிது. ஓகே. நான் செஞ்சது எல்லாத்தையும் அப்புறம் தோரணம் கட்டிக்காங்க.
ம் ஓகே. சொல்லுங்க. ஓ ஆமா ரெடிமேட்ல ஏதாவது கடையில கிடைக்குமா? நல்ல காலு அண்ணா அண்ணா கையில குடுக்காதுங்க. கையில குடுக்கவே முடிஞ்சு சீனு கையில குடுங்க. அவள ஆனா உண்மையில தெரியுமா கையில அவ அந்த அணி குடுக்குது அவளுக்கு கரெக்ட்டா செட் ஆகுது. அவங்க வேணும்னு குடுப்பாங்க ஆனா இவளுக்கு கரெக்ட்டா செட் ஆகுது. அதான் ரெண்டு பேர்த்தையும் இடத்த மாத்தி வச்சிரலாம். ஈடித்த ஹஸ்பண்டையும் அம்பி ஹஸ்பண்டையும் அண்ணா டேய் ட்ரெஸ்ல மக்களே சிந்திட்டா இங்கே அங்கேயும் இடத்த மாத்தி போட்டு எனக்கு கையிலே வேண்டாம். எல்லாரும் ரொம்ப பேசுறாங்க. கீழே போடுங்க. நான் தேவனா எடுத்துக்கிறேன். 4 6 8 10 13 நான் ஜோக்கரே பார்த்தாச்சு. போடுங்க ஜோக்கர் நீங்க வைக்கிறதுக்கு முன்னே பார்த்தாச்சு. நீயே பார்த்துட்டு நீயே வச்சுக்க. இந்த அண்ணன் வந்து அவளுக்கு ரொம்ப ராசி இருக்கு. ஆமா உடத்த மாத்தணும். உண்மையில நல்ல ராசி விளையாடிட்டு இருக்கு அப்படிதானே? சரியான ராசி. எது நான் கையில கொடுத்தாலும் சரி போட்டாலும் சரி அவளுக்கு ராசி தான். இடத்த மாத்திரணுமே. 13 இருக்கா? இப்போ எலுமிச்சம்பழம் சுத்தி சண்டா